இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். உங்களுக்காக பல திட்டங்களை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே உங்களுக்கான திட்டங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு விசேஷமான நாள் தான். ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். புதிய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், புதிய காரியங்களை சொல்லுவார் என்ற எதிர்பார்ப்போடு அந்த நாளை துவங்குவோம். நாள் முழுவதும் தேவ கிருபை நம்மை வழி நடத்தி செல்லும். 1 பேதுரு 5:6 இப்படி படிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இங்கிலீஷ்ல ஹம்பிள் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடங்கி இருங்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனை நான் அவசரப்படுத்த மாட்டேன். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தினுடைய வேகத்தை தேவன் தீர்மானிக்க விட்டு விடுவேன். இந்த இடைப்பட்ட காலத்துல தேவனுடைய தடுமாறாத கரத்திற்குள்ள நான் அடங்கி இருப்பேன், அமைதியாக இருப்பேன். தேவன் நிறைவேற்றும் வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன், காத்திருப்பேன். இந்த மாதிரி காரியங்களுக்கு பேரு அடங்கி இருப்பது, இல்லை என்றால் தாழ்மையாக இருப்பது, தாழ்மைப்படுதல் என்ற அர்த்தம். தேவனுடைய காலத்துல ஏற்ற காலத்துல அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு நாம் என்ன பண்ணணும்னா இப்படிப்பட்ட தாழ்மையான எண்ணங்களை மனப்பான்மையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அடங்கி இருப்பது என்றால் நம்முடைய மனப்பான்மை காத்திருப்பது என்ற அர்த்தம். இட் ஆல் டீல்ஸ் வித் ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மையை நாம் அமைதிப்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம். இந்த மாதிரி மனப்பான்மைக்கு உங்களை கட்டுப்படுத்தினால் உயர்வு உங்களை தேடி வரும், உங்களை நோக்கி வரும் என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல தேவனுடைய காலம், தேவனுடைய நேரம் ரொம்ப ஸ்லோவா இருக்குது, ரொம்ப தாமதமா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அது எதற்காக அப்படி இருக்கு அப்படின்னா நம்முடைய மனப்பான்மையை, ஆட்டிடியூட நம்ம சரியாக வைக்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த கால அளவு. அப்ப அந்த நேரத்துல நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பேஷன்ஸை, நம்ம அமைதியாக இருப்பதை, அடங்கி இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே சீக்கிரமா இதை செய்யுங்க, ஆண்டவரே ரொம்ப வேகமாக இதை செய்யுங்க, சீக்கிரத்தில் என்னுடைய பிரச்சனை மாறணும், சூழ்நிலை மாறணும், இந்த காரியங்கள் நடக்கணும், ஆசீர்வாதங்கள் பெறும். இப்படி தான் நம்ம நினச்சி கொண்டு இருப்போம், இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய மனப்பான்மையை மாற்ற வேண்டும். நம்ம மனப்பான்மையை மாற்றி அமைக்காவிட்டால் நாம் தேவனுடைய உயர்வை பார்க்க முடியாது. அது இன்னும் தாமதமாய் கொண்டு தான் இருக்கும். God checks on our attitude and his timing. தேவன் எப்பொழுதுமே நம்முடைய மனப்பான்மையையும் அவருடைய நேரத்தையும் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பார். இதற்கு சிறந்த உதாரணத்தை யார் சொல்லணும்னா தாவீதை சொல்லலாம். தாவீது தன்னை தேவனுடைய கரத்துல தாழ்த்தி இருந்தான், அடக்கி இருந்தான். தாவீது எந்த காரியத்திற்கும் அவசரப்படல, ராஜாவாகணும்னு சொல்லி ஆண்டவர் அவசரப்படுத்தல. ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை பெற்றிருந்தாலுமே அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், பாடல்களை பாடிக்கொண்டிருந்தான், பொறுமையாக காத்திருந்தான். ராஜாவாகணும்ன்ற எண்ணம் கூட அவனுக்கு தோன்றவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட தாவீதை, அப்படிப்பட்ட மெய்ப்பனை தான் தேவன் தம்முடைய நேரத்துல முழு தேசத்திற்குமான மெய்ப்பனாக மாற்றினார், முழு தேசத்திற்குமான ராஜாவாக மாற்றினார். ஆகவே தேவன் நம்மை உயர்த்துவது பெரிய காரியம் அல்ல. அந்த உயர்த்தும் வரைக்கும் நம்முடைய மனப்பான்மையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும், மனப்பான்மையை அமைதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, அவசரப்படுத்தும் மனதை அமைதிப்படுத்துங்கள். அதற்கு பேர் தான் அடங்கி இருப்பது, அதற்கு பேர் தான் ஹம்பிளிங் அவர்செல்வ்ஸ். ஆகவே இன்றைக்கும் இப்படிப்பட்ட இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அமைதிப்படுத்த, அடங்கி இருக்க, தாழ்மைப்பட கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவருடைய காலத்துல அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அதற்காக ரெடி ஆகிக்கணும். நம்ம என்ன ரெடி ஆகல அப்படின்னா அவருடைய காலம் இன்னும் கொஞ்சம் நீண்டு கொண்டே போகும், இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆகவே மாற்றி அமைக்க வேண்டியது தேவனுடைய காலத்தை அல்ல, நம்முடைய மனப்பான்மையை. இந்த நாளிலும் இந்த மனப்பான்மையோடு காத்திருப்போம், பொறுமையோடு இருப்போம். ஏற்ற காலம், தேவனுடைய காலம் உங்களுக்கு அருகே இருக்கிறது. அவர் உங்களை உயர்த்த போகிறார். அவருடைய உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது. God bless you all.